வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம காயத்ரி ஸ்பீவக் என்ற ஒரு தத்துவ அறிஞரை பற்றி பார்ப்பதாக இருக்கிறோம். அவங்க 80 வயதுகளை தாண்டி கிட்டத்தட்ட 84-85 வயசு இருக்கும் அவங்களுக்கு. இன்றும் ஆக்டிவாக இருக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. கல்கத்தாவில் பிறந்தவங்க. கல்கத்தாவில் தான் படித்தாங்க. அப்புறம் ரிசர்ச்சுக்கு ஃபெலோஷிப் கிடச்சி அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் போய் படித்து அங்கே தொடர்ந்து தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு மேற்கத்திய உலகம் பேசப்படுகின்ற ஒரு முக்கிய தத்துவ அறிஞராக இருக்கிறார். அவருடைய பங்களிப்பு பெறுவது சபால்டன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், இந்த மாதிரி மார்ஜினலைஸ்டு செக்ஷன் இருக்காங்க இல்லையா, அது பற்றிய ஒரு ஆய்வை அவர் மேற்கொண்டிருக்கிறார். சபால்டன் ஸ்டடீஸ். இந்த காணொலியில் இந்த ஒரு வார்த்தை தான் தொடர்ந்து நான் பயன்படுத்துவதாக இருக்கிறேன். சபால்டன். சபால்டன் என்றால் வெகு ஜன ஓடையில் கலக்காத ஓரங்கட்டப்பட்ட மனிதர்கள், இனங்கள் குறித்து பேசுவதாகும். இதுக்கு நிறைய பேசிகிட்டு இருக்கோம். சபால்டன் ஹீரோஸ் பற்றிலாம் நிறைய பேசுகிறோம். சபால்டன் ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிறோம். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருந்து வழிகாட்டியவர் என்று கூட சொல்லலாம். நிச்சயமாக காயத்ரி ஸ்பீவக் அவர்களை சொல்ல முடியும். இந்த போஸ்ட் மாடர்னிசம்னு ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த போஸ்ட் மாடர்னிசத்தில் முக்கியமான நபர் டெரிடா, ஜாக்ஸ் டெரிடா. டெரிடா எழுதிய பிரெஞ்சில் எழுதப்பட்ட நூலை ஆங்கிலத்தில் ஆஃப் கிராமட்டாலஜி என்ற புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் காயத்ரி ஸ்பீவக் அவர்கள். அதனால் அதன் மூலமாகத்தான் உலகத்துக்கு டெரிடாவும் அதிகமாக அறியப்பட தொடங்கினார். காயத்ரி ஸ்பீவக்கும் பாப்புலர் ஆனாங்க. இவங்களுடைய ஸ்டடீஸ் சபால்டன் ஃபிலாசபி பற்றியது. அது என்ன சபால்டன் ஃபிலாசபி அப்படின்னு பார்த்தா, மக்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை குறித்து பேசுகின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்படி நம்ம ஒடுக்கப்பட்ட மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள் பற்றி பேசினாங்கன்னொடனே சில நண்பர்கள் இது நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒதுங்கி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருப்பதை நான் அறிவேன். இருந்தாலும் கொஞ்சம் கவனத்துடன் கேட்டால் சமூகத்தினுடைய இன்னொரு பகுதி குறித்து தத்துவ அமைப்பு எப்படி கைகூடுகிறது ஸ்பீவக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வகையில் சபால்டன்னா யாருன்னு கேட்டாக்க, இனத்தினால் இருக்கலாம், அல்லது ஜெண்டர்னால் இருக்கலாம், அல்லது சாதியினால் இருக்கலாம், மதத்தினால் இருக்கலாம். இப்படி பல்வேறு அம்சங்கள் மூலமாக ஓரங்கட்டப்பட்டவர்கள். அதன் காரணமாக அவர்கள் பொது சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், அல்லது அதை விலகியதாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் விலக்கி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்படி சொல்லும்பொழுது நம்ம யாரையெல்லாம் சொல்லுகிறோம் பளிச்சுன்னு இப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு. கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இந்த சபால்டன் ஸ்டடீஸ் என்பது அந்த பெயரை பயன்படுத்துகிறார்களே தெரியாது. நிறைய தளங்களில் நமக்கு வந்துருச்சு. இப்போ சினிமாவில் ஏராளமாக பேச தொடங்கிவிட்டார்கள். கலை இலக்கிய வெளிகளில் இந்த மாதிரி சபால்டன் கல்ச்சரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, மக்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ் சினிமா பரப்பில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. கர்ணன் ஒரு படம் வந்துச்சு. அப்புறம் ரஜித் தரக்கூடிய பல்வேறு படங்களில் சபால்டனிசம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னா தலித்து மக்களை பற்றிய படமாக தத்துவமாக கேட்டால் அப்படி இல்லை. அது விளிம்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு மக்களை பற்றிய ஒரு கவனம், அல்லது அதை எப்படி புரிந்து கொள்வது என்பது. இதுதான் சபால்டன் ஃபிலாசபின்னு கொண்டு வராங்க. ஆக்சுவலி ரணஜித் குஹான்னு ஒருத்தர், அவர் 1980 பேராசிரியர், ஹிஸ்டோரியன். அவர் தான் ஒரு கலெக்டிவ் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பை உண்டாக்குறார். இம்மாதிரியான போஸ்ட் கலோனியல் இசம் பற்றி படிக்கக்கூடிய ஒரு கலெக்டிவ் அறிஞர் பெருமக்கள் கொண்ட ஒரு குழு உருவாக்குறாரு. அதில் தான் காயத்ரி ஸ்பீவக் வராங்க. எட்வர்ட் சையத்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அவர் வராரு. இன்னும் கூடுதலாக நம்ம ஹோமி பாபான்னு சொல்லக்கூடிய அவரை பற்றி நம்ம இன்னும் காணொலி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஹோமி பாபா என்பவர், இவங்கெல்லாம் ஒரு கூட்டாக இணைந்து ஒரு புதிய ஒரு தத்துவார்த்த முறையை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு முறையை அங்கே முன்வைக்கிறாங்க. ஆக்சுவலி மார்க்சிசம் இருக்குது, நமக்கு தெரியும். மார்க்சிசம் வர்க்கத்தினுடைய பின்னணியில் இந்த ஏழ்மையையும் வாழ்க்கை பிரச்சனைகளையும் புரிந்து கொள்ள ஒரு வடிவத்தை கொடுக்கிறது, ஒரு மெத்தடாலஜி கொடுக்குது, ஒரு சிஸ்டம் கொடுக்குது நமக்கு.
அப்போ மார்க்சிசம் வந்து நீட்சி அடையாத அல்லது அதால் கவனிக்கப்படாத பல விஷயங்கள் இருப்பதாக இவங்க கருதுகிறாங்க, ரணஜித் குஹா போன்றவர்கள் எல்லாம். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் சபால்டன் ஃபிலாசபி வருது. போஸ்ட் கலோனியல் இஷ்யூஸை பற்றி மார்க்சியத்தில் மார்க்ஸ் வந்து அதிகமாக பேசலை அப்படின்றது இவங்களுடைய கருத்தாக இருக்குது. அதே சமயத்தில் அண்டோனியோ கிராம்ஷி நம்ம ஒரு காணொலி செய்திருக்கிறோம். ஒரு முக்கியமான பண்பாட்டு மார்க்சியவியல் அறிஞர் அவர் தான் வந்து இந்த சபால்டனிசத்தை வந்து முதல்ல வந்து கொண்டு வராருன்னு சொல்லலாம். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, பண்பாட்டு மேலாதிக்கம்னு சொல்கிறார், ஹெஜிமோனி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏதாவது எப்படின்னாக்க ஒரு சமுதாயத்தில் வந்து ஹெஜிமோனி வந்து ப்ரொவைல் ஆகுது இருக்குது, அதாவது மேலாதிக்கம் நிலவுகிறது. அந்த மேலாதிக்கம் என்பது எப்படின்னாக்க கத்தியின்றி ரத்தமின்றி உங்ககிட்டயே வந்து உங்களுடைய ஒப்புதலை பெறுவது. நீ வந்து கீழானவன் தான் ஒத்துக்கிறியா, ஆமாங்க நான் ஒத்துக்கிறேங்க, நீங்கள் எஜமாங்க, ஆமாங்க ஒத்துக்கிறேங்க அப்படின்ற விஷயத்தில் தொடங்கி பண்பாட்டு ரீதியாக அவர்கள் நலனுக்காக, யார் நலனுக்காகனாக்க உயர்தட்டில் இருக்கிறவங்களுடைய நலனுக்கான விஷயங்களை கீழே இருக்கிறவங்க வந்து கிராஸ் ரூட் லெவலில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களாவே ஏற்றுக்கிறது, ஆமாங்க நல்லது தாங்கன்னு ஏற்றுக்கிறது. அப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு சமூக ஒப்புதலை வந்து சாத்தியப்படுத்துவது. அது வந்து அப்பேரட்டஸ்ன்னுவாங்க, ஐடியாலஜிக்கல் அப்பேரட்டஸ்ன்னுவாங்க. கருத்தியல் சார்ந்த கருவிகளை உருவாக்கி அதுக்கு வந்து இலக்கியம் அல்லது புராணங்கள் அல்லது வழிபாட்டு முறைகள் இம்மாதிரியான பல்வேறு பண்பாட்டு அம்சங்களை உருவாக்கி அதன் மூலமாக நமக்கு கீழே இருக்கிறவங்க வந்து நம் நலனுக்கான விஷயங்களை அவர்கள் வந்து ஆமாங்க அது எங்களுக்கு தான் நம்ப வைக்கிறது. அதன் மூலமாக ஒரு சமூக ஒப்புதலை கொடுப்பது. பொதுவாக எளிமையாக சொல்லப்போனால் மக்களை வந்து ஏமாற்றி நம்ப வைக்கிறது. இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து அண்டோனியோ கிராம்ஷி பேசுகிறார். அப்போது அண்டோனியோ கிராம்ஷியினுடைய அந்த மேலாதிக்கம்ன்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து யாருனாக்க போஸ்ட் கலோனியலிஸ்டாக கருதப்படுகின்ற இந்த கலெக்டிவ்ஸ் ரணஜித் குஹா அண்ட் காயத்ரி ஸ்பிவக் போன்றவர்கள் எல்லாம் கூடுதலான அதுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த ஸ்டடியை வந்து பரவலாக்குறாங்க. அப்படி செய்யும் பொழுது இவங்க வந்து மார்க்சியத்தை மறுக்கிறார்களா அப்படின்னு கேட்டாக்க, மார்க்சியம் வந்து ஒரு வர்க்க பார்வையிலே எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லுது. வர்க்கத்தில் பார்க்கறது அவசியம் இருக்குது, ஆனால் அதையும் தாண்டிய ஒரு பரப்பு இருக்கிறது, மக்கள் பரப்பு இருக்கிறது. அவர்கள் பற்றி வரலாறு கண்டுகொள்வதே இல்லை, வரலாற்றிலே அவர்கள் குறித்த குறிப்புகள் எதுவும் இல்லை, அவருடைய பங்களிப்புகள் குறித்து எதுவும் இல்லைன்னு ஸ்பிவக் சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து ஸ்பிவக்கினுடைய இந்த சபால்டன் ஸ்டடீஸ் ஆனது தொடங்குது. அவங்க முக்கியமாக பேசப்பட்டது இன்றைக்கி வந்து நம்ம வந்து அவங்க நிறைய விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஃபெமினிஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க, கம்யூனிசம் பற்றி பேசுகிறாங்க, பிறகு வந்து போஸ்ட் மாடர்ன் இஷ்யூஸ் பற்றி பேசுகிறாங்க, டெரிடாவை பற்றி பேசுகிறாங்க. அவங்க பரந்துபட்ட பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. யூடியூப்பில் அவங்களுடைய டாக் டிஸ்கஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க. ஆனால் புரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப பாப்புலரான ஒரு முதல்ல ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க, கேன் சபால்டன் ஸ்பீக் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொது வெளியில் சபால்டன் பேச முடியுமான்னு கேட்குறேன். சபால்டன்றது திருப்பி வந்து சபால்டன் அப்படின்னு சொன்னாங்க ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். ஆக்சுவலி சபால்டன்ற வேர்டுக்கு வந்து டிக்ஷனரி மீனிங் வேறு இருக்கிறதா சொல்கிறாங்க. மிலிட்ரியில் வந்து கீழ் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர் கீழே இருக்கிற ஒரு அட்டெண்டர் அவர். அந்த மாதிரி சமூக வழியில் ரொம்ப கீழ் லெவல்லனாக்கா நீங்கள் சாதியாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. அவங்க கண்ணோட்டம் வந்து பெண்கள் குறித்து இருக்கிறது. சபால்டன்னு சொல்லும்பொழுது ஓரங்கட்டப்பட்டவர்களை பெண்களை வந்து அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறாங்க. அது ஒரு புறமே இருக்கட்டும். அவங்க வந்து கேன் சபால்டன் ஸ்பீக் இந்த பப்ளிக் அப்படின்னு கேட்டாக்க வெளியில் பேச முடியுமா? அவங்க இந்த கேள்வியை பாருங்கள், அவங்கெல்லாம் பேச முடியுமா? பேச முடியாதுன்றதுனால தான் அந்த கேள்வி வைக்கிறாங்க. அவங்க அப்படி ஒரு கட்டுரை, ஒரு சின்ன கட்டுரை முதல்ல எழுதுகிறாங்க. வெட்ஜின்னு ஒரு ஜேர்னலில் எழுதுகிறாங்க. அது பரபரப்பாக நிறைய அறிஞர்களால் அகடமிக் சர்க்கிளில் பேசப்படுது. பிறகு வந்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய போஸ்ட் கலோனியல் பற்றி பார்க்கக்கூடியவங்க, போஸ்ட் மாடர்னிஸ்ட்டை பற்றி பேசக்கூடியவங்க எல்லாரும் தங்கள் கவனத்தை இந்த கட்டுரையின் மீது செலுத்துகிறார்கள். இது குறித்து விவாதங்கள் வருகின்றன. தொடர்ந்து இது நீட்சியாக வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. பேசி அது ஒரு புத்தகமாக பின்னால் வருது. கிரிட்டிக் ஆஃப் போஸ்ட் கலோனியலிசம்ன்ற ஒரு பேரில் வருது அந்த புக்கு. இப்படி அவங்க 4-5 முக்கியமான நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து இப்போ இந்த சபால்டன் வந்து பேச முடியுமா பேச முடியாதா?
இந்த சபால்டன் தான் யார், இந்தியாவில் யார் சபால்டன், உலகத்தில் யாரை சபால்டன் பார்க்குறோம், சபால்டன் எப்படி வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் இவங்க ஸ்பீவக் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் வந்து இந்த காணொலியுடைய முக்கிய நோக்கம். ரொம்ப எளிமையான முறையில் தான் நம்ம வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபின்னு சொல்லலாம், கல்ச்சுரல் ஃபிலாசபின்னு சொல்லலாம். ஃபிலாசபினாக்க ஒட்டுமொத்த மக்களுடைய விடுதலை குறித்து கவலைப்படுகின்றதும் ஃபிலாசபி தான். தனி மனிதனுடைய ஆன்ம விடுதலைக்காக பேசுவதும் ஃபிலாசபி தான். ஆக்சுவலி இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இம்மாதிரியான ஒரு சிந்தனைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம நாட்டிலிருந்து போய் அங்கே பணிபுரிபவர்களும் அதில் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்து வருகிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்குள்ளே வந்து அப்படி ஒரு தத்துவ போக்குகள் வந்து உருவாக்கப்படவில்லை என்பதை கூட நான் இங்கே வந்து குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். காயத்ரி ஸ்பீவக் வந்து 1942 கல்கத்தாவில் பிறந்தவங்க. அங்கேயே நேஷ்னல் காலேஜெலாம் படித்தாங்க. பிறகு அமெரிக்கா போனாங்க நம்ம சொன்னோம். ஒரு மிடில் கிளாஸ் இன்டெலெக்சுவல் ஃபேமிலி அவங்களது. அவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா படித்தவங்க தான். அதனால் ஒரு எலைட் ஃபேமிலியிலேருந்து அவங்க வரதா சொல்கிறாங்க. இந்த டேர்ம் எலைட்டுன்றது வந்து பெரிய புத்திஜீவிகள்ன்ற ஒரு கருத்தாக்கத்தில் வருது. எலைட் என்ற சொல்லை வந்து இவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தாக்க மார்ஜினலைஸ்டுக்கு எதிர்ப்பதமாக வைக்கிறாங்க. சபால்டன் சொல்லக்கூடிய அந்த ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு எதிர்நிலையில தான் வந்து அவங்க எலைட்டை வைக்கிறாங்க. அது என்னன்றையே நம்ம பார்க்க போகிறோம். இவங்க எழுதின புத்தகங்கள் வந்து நான் 4-5 பேர் சொல்கிறேன், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை வாசிக்கலாம். ஒன்று வந்து இந்த அதர் வேர்ல்ட்ஸ் எஸ்ஏஸ் இன் த கல்ச்சுரல் பாலிட்டிக்ஸ் 1987, கேன் த சபால்டன் ஸ்பீக். அப்புறம் அது 2வது முக்கியமான புக். அது எ கிரிட்டிக் ஆஃப் போஸ்ட் கலோனியல் ரீசன் டுவர்ட் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் வேனிஷிங் ப்ரெசன்ட் 1999 எழுதுகிறாங்க. அதை டெத் ஆஃப் எ டிசிப்ளின் மாதிரி நிறைய புத்தகங்கள் அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. முதல் நூல் நான் சொன்னேன் இன் அதர் வேர்ல்டுன்னு சொன்னேன். அதில் வந்து ஒரு புறம் வந்து மார்க்சியம், இன்னொரு புறம் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய ஃபிலாசபி, இன்னொரு பக்கம் டெரிடாவுடைய டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று எல்லாத்தையுமே அவங்க வந்து உள்வாங்கி அதில் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 கட்டுரைகள் கூட தொகுப்பு அது. அதாவது இவங்க அந்த வகையில் பார்க்க போனாக்க மார்க்ஸை வந்து நிராகரிக்கலை, ஆனால் மார்க்ஸை விமர்சனம் பண்ணுறாங்க. மார்க்ஸை விமர்சனம் பண்ணுறாங்கிறத விட மார்க்ஸ் கொடுத்த அந்த விளக்கங்களில் இவங்க வந்து சற்று தளர்ச்சி ஏற்படுத்தி அதை பரவலாக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக தெரியுது. இது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய கான்டென்ட்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க, உளவியல் ரீதியான விஷயங்களை எடுத்துக்கிறாங்க, கிராம்சியிடமிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். ஆக ஒரு இவங்க வந்து ஒரு 4-5 நிலைப்பாடுகளை வந்து தன்னகத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தத்துவ அறிஞராக பார்க்கப்படுகிறார். இந்த லெவலில் வந்து இந்த புத்தகங்களை வந்து நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அடுத்து நம்ம பார்க்கும்போது கேன் சபால்டன் ஸ்பீக்ன்றது தான் வந்து நம்ம மெயினாக பார்க்குறோம். இது வந்து 1983 வந்து பாப்புலராக பேசப்பட்ட ஒரு நூலாக இருக்கிறது. ஒரு நிறைய எடிஷன்ஸ் வந்துருக்குது. சபால்டன் வந்து என்ன நடக்குதுனாக்க இந்தியாவிலேருந்து தான் அவங்க தொடங்குறாங்க விஷயத்தை. இந்தியாவில் சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைப்பது என்பது யாருக்கு சுதந்திரம் கிடைத்தது என்ற கேள்வி இன்றைக்கு கூட எழுப்பப்படுகிறது. அவங்க பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எலைட், மிடில் கிளாஸ் எலைட் தான் வந்து நேஷ்னலிஸ்ட் ஹீரோஸாக இருந்திருக்காங்கன்றாங்க. மத்திய வர்க்கத்தை சேர்ந்த புத்திஜீவிகள் எல்லாம் தேசிய தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காலகட்டம் அது. பெரும்பாலும் வந்து இந்திய சுதந்திரம் என்பது நடுத்தர வர்க்கத்தினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய அம்சங்களை மட்டுமே முன்வைத்து பேசப்பட்ட அல்லது போராடப்பட்ட ஒரு போராட்டமாக அவங்க அதை பார்க்குறாங்க. சுதந்திர போராட்டம் என்பது யாருக்கான சுதந்திரம் என்பதற்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. அது நடுத்தர வர்க்கத்துக்கும் மேல்தர பூர்ஷ்வாவுக்குமான நலன்களை பற்றி தான் பேசியிருக்கிறது. இந்த கீழே இருக்கிறாங்க பாருங்கள், மார்ஜினலைஸ்டு ஓரங்கட்டப்பட்ட சபால்டன் பற்றி அதில் வந்து எந்த விதமான பேச்சு இல்லைன்றாங்க. இன்னொன்று வரலாறு, இது குறித்த வரலாறுகள் உலகெங்கிலுமே பல வரலாறுகளை பார்க்கும்பொழுது மக்களுடைய விடுதலை போராட்ட வரலாறுகள் என்பது வந்து சபால்டனுடைய பங்களிப்புகளை வந்து அதில் குறிப்பதாக தெரியவில்லை. அதை பற்றி அந்த வாய்ஸை பற்றி அவங்கள பற்றி எதுவுமே குறிப்பே இருக்காது. பெரும்பாலும் அவங்க நிறைய பங்களிப்பு செய்திருப்பார்கள், ஆனால் அந்த பங்களிப்புகள் வந்து வரலாற்றில் எங்கேயுமே பதிவு செய்யப்படுவதில்லை என்பது தான் இவங்களுடைய வேதனையாக இருக்கிறது. அப்போ அந்த சபால்டனுடைய வாய்ஸ் வந்து கேட்காம போயிடுது. அப்போ இந்திய சுதந்திரம் என்பது இந்தியாவில் கல்வி கற்றவர்கள் தான் தலைவராக மாறுறாங்க.
அது வந்து நேருவாக இருக்கட்டும், அல்லது மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், வேறு சுபாஷ் சந்திர போஸ், எல்லாருமே வந்து யாருனாக்க வெஸ்டர்ன் எஜுகேஷன் படித்தவங்க. இவர்கள் பயின்ற கல்வி எல்லாம் வந்து இங்கிலாந்திலிருந்து கொடுக்கப்பட்ட கல்வி. அது அவர்களுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்களை கொண்ட கல்வியாக பார்க்குறாங்க. அப்போ அதே தாட், அதே மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு மனோபாவம் தான் இந்த தலைவர்களுக்கு இருப்பதனால் பெரும்பாலும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு நேஷனல் லெவல் லீடர்ஸை சுதந்திரம் தான் பார்த்துருப்பாங்க. அவங்களால நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம் வந்து தலித் என்று அழைக்கக்கூடிய இந்த பொதுவாக அழைக்கிறோம், அது கூட அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு கீழே வெவ்வேறு பிரிவுகள், ரொம்ப கீழே 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 ஓரங்கட்டப்பட்ட மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவர்கள் குறித்தெல்லாம் இப்பொழுதுதான் பேச தொடங்கி இருக்கிறோம். அது பல்வேறு கலைகள் மூலமாக, சினிமா மூலமாக, டிஸ்கஷன்ஸ் மூலமாக, போராட்டங்கள் மூலமாகலாம் வந்து அந்த அந்த குரல் வந்து அப்படி ஒரு குரல் இருக்குதுன்றது வந்து இப்போ தான் காணப்படுகிறது. இவங்களுடைய கேள்வி வந்து சபால்டன் பேச முடியுமான்ற கேள்வி. ஒருத்தர் சொல்கிறார், பேசினால் பிறருக்கு கேட்குமா என்ற கேள்வியை கூட இன்றைக்கி வந்து வைக்கிறாங்க. அது ஒரு போஸ்ட் கலோனியல் கொஸ்டினாக இருக்கிறது. இப்படி வந்து ஒரு சாதாரண மக்களுடைய பிரச்சனையை பேசுவது வந்து தத்துவத்தினுடைய ஒரு பிரச்சனையாக ஆக்குகிறான்றதான் நமக்கு புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. அப்போது இப்படி இப்போ நேஷனல் லீடர்ஸ் கூட தேசியம் என்ற ஒரு கருத்தாக்கத்தை வந்து உருவாக்குறாங்க. இந்த தேசியத்துக்குள்ளே வந்து வரும்பொழுது அடையாளமே இல்லாமல் இருக்கின்ற இந்த சிறுபான்மையினர் என்றால் மதம் சார்ந்தல்ல, வெவ்வேறு பிரிவாக இருக்கிறாங்க. இவங்களுக்கான இடம் வந்து அங்கே இல்லைன்றாங்க. அப்போது இந்த எலைட்டுன்னு சொல்லக்கூடியவங்க வந்து சபால்டனுக்கு எதிரான நிறையில தான் இருக்கிறாங்க. ELITன்றது தெரியும் உங்களுக்கு. அப்போது அந்த எலைட்டை வந்து யார் கை கொண்டிருக்கிறார்கள்னு பார்த்தாக்க அந்த காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் திட்டமிட்டு தான் வந்து இந்த எலைட்டெல்லாம் உருவாக்கியிருக்குது. நமக்கு தெரியும், மெக்காலே கல்வி திட்டம் வந்து உருவாக்கப்பட்ட பொழுது தங்களுக்கான பணியாட்களை அவர்கள் உருவாக்குவதற்காக தான் கொண்டாங்கிறது மெக்காலே கல்வி திட்டம். ஸோ மெக்காலேயுடைய குறிப்புகளிலே கூட இதை பார்க்கலாம். அவருடைய மினிட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஒரு புக் இருக்குது. 1835 அந்த புத்தகம் வந்திருக்கிறது. அதில் வந்து இந்தியன்ஸை வந்து வேலைக்கு நம்ம வந்து பயிற்றுவிக்க வேண்டும். கொஞ்சம் பேருக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்போம், மற்றவங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி தான் ஆங்கிலேயர் கல்வியானது, ஆங்கில கல்வி என்பதை விட ஆங்கிலேயர் கல்வி என்று தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம வேலைக்கு ஆள் கிடைப்பாங்கட்டாங்க. இதை பற்றி வந்து கல்லர் சீர்திருத்த பள்ளிகள் பற்றி ஒரு கட்டுரை வச்சேன். அதில் அந்த ஒரு தோழர் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, 5ஆம் கிளாஸ் படித்தா போதும் கல்லர் மரபை சேர்ந்தவங்கெல்லாம், அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் போய் படிக்கணும்னு வந்து அவங்கள வந்து கம்பல் பண்ணி அப்போ வந்து ஆங்கிலேய அரசாங்கம் வந்து படிக்க வச்சுருக்குது, ஸ்கூலில் சேர்த்துருக்குறாங்க. அதான் கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்லாம் நினைக்கிறேன். அதில் சேர்த்து விட்டுட்டு அவங்க 5ஆம் கிளாஸ் படித்த உடனே போதும் படிப்புட்டு அவங்கள வந்து வேலைக்கு சேர்த்துப்பாங்க. இவங்க வேலைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துட்டு அவங்க வந்து கம்பல்சரியாக அவங்களுடைய பணிகளுக்காக எடுத்து சென்றார்கள். ஆக இம்மாதிரியான அடையாளமே இல்லாமல் கிடைக்கின்ற இவங்க நரிக்குறவர்களை பற்றி பேசுகிறோம், இருளர் பற்றி பேசுகிறோம். இவர்களை பற்றி எல்லாம் வந்து வரலாற்றிலே எந்த ஒரு பதிவுகளும் வந்து செய்யப்படவில்லை என்பதை வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போது இந்த அறிவானது எபிஸ்டமிக் வயலன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஃபோக்கோ என்ற போஸ்ட் மாடர்னிஸ்ட் ஃபிலாசபர்லேருந்து இவங்க எடுக்கிறாங்க. அது எபிஸ்டமிக் வயலன்ஸ்னாக்க நாலேஜ் மூலமாக, அறிவின் மூலமாக ஆட்கொள்வது அல்லது வந்து அடிமைப்படுத்துவது அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அப்போது காலனி ஆதிக்கம் என்பது வந்து தான் ஒரு அறிவை உருவாக்கி இதுதான் சரியான அறிவு என்று புரிய வைத்து ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய மரபு சார்ந்த விஷயங்களை எல்லாம் வந்து மூட்டை வச்சுட்டு இதுதான்டா சரியான அறிவு அப்படின்னு அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதற்காக தான் கல்வி திட்டங்களும் கூட அப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பயின்று வந்தவங்க தான் பெரும்பாலான தேசியவாதம் கொண்ட தேசிய தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த புரிதல் இருப்பதற்கான சாத்தியம் இல்லை. ரெண்டாவது, ஆங்கிலத்தினுடைய தேவையை உருவாக்குவது என்பது வந்து இன்றைக்கி சொல்ல மாதிரி தான் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் மாதிரி. இந்த மொழி கூட வந்து அங்கே வந்து ஒரு முக்கியமான ஆயுதமாக ஆங்கிலேயர்களால் இங்கே காலனி ஆதிக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு போஸ்ட் கலோனியலிசம் சொல்கிறாங்க, பின் காலனியத்தில் இருக்கக்கூடிய நாடு காலனியத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டதா அப்படின்னா கொஸ்டின் இருக்கு நமக்கு. இப்போ நம்மலாம் வந்து விடுதலை உண்மையிலே சுதந்திரமான இந்தியர்களாக இருக்கிறோமா, இல்லது ஆங்கிலேயர்கள் உருவாக்கி சென்ற ஃப்ரேம் ஒர்க்குள்ளேயே நம்ம வந்து சுழண்டுக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற
கொஸ்டின் இருக்குது. அப்படி பார்க்க போனாக்க நிறைய கூறுகளை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து உருவாக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம இன்னும் அதுலேருந்து வெளியில் வர முடியல. அது சம்மந்தமான நிறைய உரையாடல்கள், நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ இந்து மதம்ன்றது அவங்க தான் உருவாக்கினாங்க இல்லைன்னு சொல்லக்கூடியது. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாக்க இந்து மதத்துக்குள்ளே இருக்க பல பிரிவுகள் எல்லாம் வந்து எல்லாம் ஒன்று தான் அப்படி எதை கொண்டு சொல்வது என்ற ஒரு பெரிய சிக்கலானது உண்டாக்கிடுதுங்க. ஆக இம்மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மார்க்சியர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லைன்றாங்க. மார்க்சிசம் வந்து இம்மாதிரியான இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ண முடியல. ரொம்ப அது கிளாஸு வர்க்கம்னு பேசத்தே தவிர அதால் வந்து அடையாள சிக்கல்களை பற்றி பேச முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு நிறைய அடையாள அரசியல் குறித்து பேசுகிறாங்க தோழர்களே. அந்த மாதிரி அடையாள அரசியலை வந்து பேச முடியலை மார்க்சியத்தால். ஏனென்றால் அப்போ அது முக்கியமான ஒரு விஷயமாக முன்வைக்கப்படாத ஒரு காலகட்டமாக இருந்திருக்கிறது. அப்போ ஸ்பிவாக் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபிலாசபைஸ் பண்ணும்பொழுது பைனரியாக பார்க்குறாங்க. இருப்பவன் இல்லாதவன், அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸு, ஹாவ் நாட்ஸ், இப்படி வந்து நம்ம வந்து ரேஸில் கூட பிளாக் ஒயிட் இப்படி வந்து ஒரு துண்டா பைனரி கான்செப்டாக பிரித்து பார்க்குறது சரியில்லை. அப்படி பார்த்தாக்க எல்லாரையுமே ஒரு கிளாஸுக்குள்ளே அடக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது. நீங்கள் வந்து அப்படிதான் பாருங்கள், இருப்பவன் இல்லாத அப்படி பார்க்க முடியாது. பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க பெண்கள்லாம் 1000 பெண்கள் இருக்கிறாங்க. ஜெண்டர்னு எடுத்துக்கிட்டாக்க அந்த ஜெண்டருக்குள்ளேயே 1008 பிரிவுகள் இருக்குது. இதுதான் வந்து டிப்பிக்கல் போஸ்ட் மாடர்ன் ட்ரெண்ட். இது ஒரு ஒற்றை கோட்பாடாக அல்லது ஒற்றை வகையாக வந்து மாற்றிட முடியாத விஷயத்தை அதை தான் அவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ மார்க்சிசத்துக்கு வந்து லிமிட்டேஷன் இருக்குது. மார்க்ஸால் வந்து இந்த கீழே இறங்கி மார்ஜினலைஸ்டு செக்ஷனான சபால்டனை பற்றி பேசலை. சபால்டனுக்கான தனி பண்பாடு இருக்கிறது, அவங்களுக்குன்னு சில வரலாறு இருக்கிறது. இன்றைக்கி அதெல்லாம் வச்சு தான் தங்கலான் போன்ற படங்கள் எல்லாம் வந்து பேசப்படுகின்றன. அதுதான் தோண்டி எடுக்கிறாங்க இவங்க. இதெல்லாம் வந்து காயத்ரி ஸ்பிவாக் போன்றவர்கள் வந்து முன்வைத்த தத்துவ குறிப்புகளிலிருந்து பெறப்பட்ட அறிவாக கண்டிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எபிஸ்டமிக் வயலன்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா, அதாவது அது அப்படியே கருத்து ரீதியாகவே கொண்டு போய் அதன் மீது ஆதிக்கம் செலுத்துவது, பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவது. இந்த எபிஸ்டமிக் வயலன்ஸ் வந்து கல்வியில் திணித்து வைத்து விடுகிறார்கள். அது ஒரு அருமையான திட்டம். அதாவது மற்றவங்கெல்லாம் அவங்களாவே ஏற்றுக்கிறணும் நம்ம சொல்கிற விஷயத்தை. அது கல்வி ஒரு முக்கியமான சாதனமாக தோன்றி இருக்கிறது வெள்ளைக்காரர்களுக்கு. அதுதான் பரவலாக காலனி ஆதிக்கத்தினுடைய ஒரு முக்கிய கருவியாக அவங்க அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதன் மூலமாக தான் அந்த கல்ச்சுரல் இம்போசிஷன் நடக்கும்ன்றாங்க. பண்பாடு வந்து திணிக்கப்படும்ன்றாங்க. நம்ம நிறைய விஷயங்களை அந்த மாதிரி உள்வாங்கிட்டோம். அது நல்லதாக கேட்டதானே அப்பப்போ யோசித்து பார்க்க வேண்டியதான். மொத்தத்தில் வந்து ஒரு கல்ச்சுரல் இம்போசிஷன் நடக்குதுன்றாங்க. சரி, திணிப்பானது நடக்கிறது. இந்த நாலேஜ்னு கொடுக்கக்கூடிய அந்த யூரோப்பியன் நாலேஜ் கூட என்ன சொல்கிறாங்க, அது வந்து பாவம் வெகுளித்தனமான நடுநிலையான நாலேஜ்லாம் இல்லை, இன்னசென்ட்டான நாலேஜ் இல்லை. அதுதான் நான் மெக்காலே சொன்னேன். என்ன கொடுக்கணும் உனக்கு, என்ன மாதிரியான ஆளை உருவாக்கணும் தான். கல்விக் கொள்கையை பற்றி நிறைய விவாதங்கள் இன்றைக்கு வந்து இந்தியாவில் வந்து உண்டாகி வருவது காரணம் என்னன்னாக்கா, கல்வியின் மூலமாக ஒரு வயலன்ஸ் ஆனது நடக்குது. கல்வி வந்து ஒரு நம்ம வந்து ஏதோ அறிவை கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். அது ஒரு ஆபத்தான அறிவை ஒரு சமூகத்திற்கு உருவாக்க வல்லமை படைத்தது என்பதை வந்து இவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்படி தான் மெக்காலனுடைய கல்வி இருந்திருக்கிறாங்க. அது வந்து பொதுவாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைன்னு ஏதாவது பேசுனா கூட அப்படி பேசுறது வந்து கூட சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. மார்க்சியவாதிகளுடைய பேசுவதை வந்து இவங்க ஏற்றுக்கலை. ராடிக்கல் இன்டலெக்சுவல் சொல்லுவாங்க. அடிப்படை புரட்சி விரும்பக்கூடிய சிந்தனையாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, அவங்க வந்து இந்த மார்ஜினலைஸ்ட் பீப்புளுக்காக, சபால்டனுக்காக பேசுவாங்க. அதை என்ன சொல்கிறாங்க, அது கூட தவறுன்றாங்க. நீ வந்து சபால்டனாக இருந்து பேசும்போது தான் அதில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். சபால்டன்னா நம்ம வந்து இப்போது ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த மக்கள், அந்த ஒடுக்கப்பட்ட இனம் யாருன்றதே அவங்க விளக்குறாங்க பின்னால். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதற்காக குரல் கொடுப்பதாக சில புத்திஜீவிகள் வராங்க. அந்த குரல் வந்து ஒரு பாவனையாக இருக்கிறது. அது வந்து ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணுறீங்க நீங்கள். அது வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பேச்சாகவோ அல்லது கருத்தாக்கமாகவோ இருக்கிறது. அது வந்து உண்மையை வந்து உண்மையிலேயே தொட்டு காட்டாது. அதனால் அது இம்மாதிரியாக பிறராக அவர்களை மாற்றிடுறோம்.
அது அதர் இஸ் கிரியேட்டட். அதர்னா மற்றமை, மற்றவர், அந்த மாதிரி ஒரு குரூப் அதராக இருக்கிறாங்க. நம்மளை சுற்றி நிறைய அதர் நம்ம வச்சுருக்கிறோம். பெரும்பாலும் இந்த காணொலியை பார்க்குறவங்க மிடில் கிளாஸ் கொஞ்சம் கீழே இருக்கலாம், அப்படி தான் நான் நம்புகிறேன். அப்பர் கிளாஸ் சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இவங்களுடைய கவலைகள் எல்லாம் வந்து மனித குலத்துடைய மீட்சி குறித்து இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னாலும் நம்மளை சுற்றிலே அதர் இருக்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோமான்னு தெரியலை. சாலை ஓரங்களில் அடையாளம் தெரியாமல் ஒரு ஓரத்தில் படுத்து இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, வீடுகளற்றவர்கள் இருக்காங்க. சாதி என்ன சாதின்னு கூட தெரியாமல் வந்து ஒரு யாசகராக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்படி நிறைய ஒன்றுமே இல்லாமல் போய் இருக்கக்கூடிய ஜனத்தொகை வந்து கோடிக்கணக்கில் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இவர்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அடைத்து ஒரு வர்க்கமாக வைத்து அந்த விடுதலையும் பேச முடியாது. இது ஒரு ஹெட்ரோஜீனியஸ், பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட குழுவினராக இவர்களை நம்ம காண முடியும். அப்போது இப்படி வரும்பொழுது ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க. அதிகமாக இப்படி மார்ஜினலைஸ்டு செக்ஷனில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா பெண்கள் தான்றாங்க. இந்த பெண்கள் தான் வந்து மிகவும் வந்து ஓரங்கட்டப்பட்ட ஒரு இனமாக உலகத்திலேயே இருக்கிறதா பார்க்குறாங்க. அவங்க தான் சபால்டனில் ஒரு வகையான சபால்டன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆக்சுவலி வந்து தலித் மக்களை சபால்டன் சொல்லுவோம். அப்படி அதுக்காக சபால்டன் ஹீரோஸ்லாம் அவங்க வந்து எடுத்து இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. சபால்டன் இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் பற்றி அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்களை பற்றியெல்லாம் நிறைய படைப்புகள் வருவது காரணம் வந்து அந்த சபால்டன் தங்களுக்கான அடையாளத்தை வந்து மீட்டெடுப்பதாக நம்ம பார்க்குறோம். அது போஸ்ட் கலோனியல் சைடில், அதாவது காலனி ஆதிக்கத்துக்கு பின்னால் அந்த பின்னை காலனியத்தில் வந்து சாத்தியப்படுகிறது என்பது பார்க்குறோம். அது ஒரு புறம். இது எல்லாமே வந்து ஸ்பீவக் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப விரிவாக நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு அரசியல் புரிதலை வந்து இது உருவாக்குது. எப்படி இந்திய சுதந்திரம் என்பதை வந்து ஒரு மிடில் கிளாஸ் இன்டெலெக்சுவல்ஸ் தான் வந்து சாத்தியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மிடில் கிளாஸுடைய இன்ட்ரெஸ்ட்டை தான் வந்து பிரதிபலிக்கும். அது நம்ம நல்லன்னு நினச்சிக்கிட்டு இந்த பாவப்பட்ட மக்கள்லாம் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்தாக்கத்தை போல்டாக வைக்கிறாங்க. அது குறித்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டி இருக்குது. ஓரளவுக்கு உண்மையாக கூட அது இருக்கலாம். காந்தி அவர்களுக்கே வந்து சில புரிதல்கள் வந்து காலப்போக்கில் தான் சாத்தியப்பட்டதாக அவரே எழுதியிருக்கிறார். ஆக இது இப்படித்தான் இருக்க முடியும், இயல்பாக அப்படித்தான் இருக்க முடியும்னு நான் கூட கருதுகிறேன். அந்த வகையில் வரும்பொழுது பெண்கள் தான் வந்து அதிகமாக நம்ம வந்து அந்த செக்டாரில் வைக்க முடியும்னு இவங்க கருதுகிறாங்க. அதுக்கு இன்னொரு விஷயத்தை, அதுக்கான ஒரு அத்தாட்சியாக அவங்க ஒரு அனுபவத்தை சொல்கிறாங்க. புவனேஸ்வரின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க வந்து யாருனாக்கா இவங்க சின்ன பாட்டி, இவங்க அம்மாவுடைய தங்கை. இளம் வயதிலேயே அவங்க இறந்து போகிறாங்க. எப்படின்னாக்கா அவங்க வந்து சுதந்திர போராட்டத்துக்காக ஆயுதம் தாங்கிய ரெவல்யூஷனரி டீமில் சேர்ந்துடுறாங்க. அவங்க வந்து புவனேஸ்வரி பாதுரின்னு பேர், அவங்க பேர் ஜெயபாதுரி மாதிரி அவங்க பாதுரி. அவங்க வந்து இளம் வயதிலேயே அந்த புரட்சி கூட்டத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து ஒரு கட்டளை இடப்படுகிறது, குறிப்பிட்ட நபரை வந்து அவர்கள் கொல்ல வேண்டும் என்று. அவங்களுக்கு ஒரு பெரிய டயலமா வந்துடுது. சாத்திரே ஆக்சுவலி வந்து இப்படி ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு புரட்சிகர கூட்டம் வந்து ட்ரெயினில் வந்து அந்த தலைவர் போவான், அரசியல் தலைவர். அவரை கொல்ல வேண்டும் என்றால் பாம்பு வைக்கணும். அந்த குழந்தைகள், அப்புறம் அந்த வண்டியில் குழந்தைகள் மற்றும் சில பேர் போகிறாங்க எதிர்பாராத விதமாக. இதில் பாம்பு வைக்கிறதா வேண்டாமா, அந்த டைலமா அவனுக்கு இருக்குது. இதை வச்சு ஒரு நாவல் எழுதியிருப்பார், ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று எழுதியிருப்பார். இது ஒரு கிரைசிஸ், இது எத்திக்கல் கிரைசிஸ். இந்த எத்திக்கல் கிரைசிஸில் தான் புவனேஸ்வரி பாதுரியும் மாட்டிக்கிறாங்க. அந்த நபரை கொல்லுவதா வேண்டாமா என்று அவங்களால கொல்ல முடியல. ஆகையால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குழப்பத்திலே தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகிறார்கள். சரி, ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டு இறக்கிறார். சரி, இது சரி, ஒரு புரட்சிகர பெண்மணி. ஆனால் அவர்கள் இறப்பை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் எப்படி பேசுகிறாங்கனாக்க, அந்த பெண் வந்து யாரையோ காதலித்து தோல்வி கண்டிருக்கிறாள், அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கணும், அதான் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான்னு பேசிக்கிறாங்க. ஆகினால இந்த அம்மா அந்த மாதிரியான சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், அவங்க மென்சஸ் ஆன உடனே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தான் மென்சஸ் ஆனதாவது குடும்பத்தை சொல்லிவிட்டு தனக்கு தீட்டு வந்து விட்டுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அடுத்த நாள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏனென்றால் இது வந்து குடும்பத்துக்கு ஃபுல்லாக இந்த அவப்பெயர் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க கருதுகிறாங்க. ஒரு பெண் வந்து இங்கே தான் சபால்தனாக மாறுகிறாள். அவளால் பேச முடியல, இதை பற்றி குடும்பமும் கூட பேச முடியலை. அவள் பின்னால் ரொம்ப காலம் கழிச்சு தான் வந்து இதை பற்றி பேச தொடங்குறாங்க. இப்போது இதிலிருந்து தான் வந்து சபால்டனாக ஒரு பெண் எப்படி இருக்கிறாள் இப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க.
அடுத்து இதிலிருந்து பெண்களுக்கான ஒரு சவால்தனை சித்தை அவங்க சொல்லும் பொழுது அடுத்த கட்டமாக சதி, அப்பொழுதெல்லாம் வந்து சதிக்கு தடையாக ஒரு சட்டத்தை வந்து அரசாங்கம் கொண்டு வருகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியாது, இந்து மதத்தில் வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயமானது வந்து இந்த சதி தான். சதி என்றால் ஒரு மனைவி, நல்ல குணங்கள் கொண்ட மனைவி தான். அதுக்கு ஏன் சதின்னு வச்சாங்கன்னா அது அவங்க உடன்கட்டை ஏறுகிறார்கள் என்பதற்காக. அப்படி ஒரு கணவனை இழந்த பெண்ணானவள் கணவனுடைய செத்து போனன்றது ஒரு கலாச்சார விஷயமா இருந்துச்சு. இதை வந்து கொலையாக வந்து கருதி, இது குற்றமாக கருதி வந்து அரசு வந்து தலையிடுகிறது. பெரும்பாலும் வந்து பண்பாட்டு தளத்தில் வந்து பிரிட்டிஷார் தலையிடுவது வழக்கம் இல்லை என்றாலும் கூட இந்த விஷயத்தில் அவங்க தலையிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. ரைட். அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்கனாக்க, ஒரு வெள்ளைக்காரர் வந்து ஒரு மாதிரி மாநிலம் கொண்ட, நம்ம ப்ரௌன்னு சொல்கிறோம், மாநிலம் தோல் கொண்ட இந்த இந்திய பெண்ணை மாநிலம் தோல் கொண்ட இந்திய ஆணிடமிருந்து காப்பாற்றி விட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அப்போது எல்லா மக்களும் வந்து அதை நம்புகிறாங்க. ஆமாம், பிரிட்டிஷ் தான் வந்து காப்பாற்றிருக்கிறாங்க பெண்களை நம்புகிறாங்க. அப்படி என்றால் இந்த ஆண்கள் யார், இந்தியர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை வந்து அந்த 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 கொட்டேஷன் எழுப்புது. எந்த கொட்டேஷன் கேட்டிங்கனாக்கா, ஒயிட் மேன் சேவ்ஸ் த ப்ரௌன் கேர்ள் ஃப்ரம் த ப்ரௌன் பாய்ஸ், ப்ரௌன் மென் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கனாக்க என்ன விஷயம்னாக்க, இந்த ப்ரௌன் மென் என்ற யாருனாக்க இவன் வந்து ஒரு பயங்கரமானவன். இந்தியர்கள்லாம் வந்து பார்பேரியன்ஸு, இவங்க வந்து ரொம்ப ஒரு கொடூரமானவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தை வந்து இந்த சட்டத்தின் மூலமாக ஆங்கில அரசு உருவாக்குகிறது. மக்கள் மத்தியில் கூட அப்படித்தானோ நாம் என்ற ஒரு சிந்தனையை உண்டாக்கிவிட்டது. நிச்சயமாக அப்படித்தான் நம்ம வந்து சொல்கிறதுக்கான ஆட்கள் நாமும் இருக்கோம். ஆமாம், இப்போ ஒரு பொண்ணை தூக்கி நெருப்பில் போடுறாங்கனாக்கா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. நம்ம வரலாறுல நடந்திருக்குது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் சாட்சியாக இருந்து நடந்த சம்பவங்கள் தான் இது. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவ்வளோ அறிவு இல்லை, உங்களுக்கு மனிதநேய அறிவும் இல்லை, நீங்கள் எல்லாம் பார்பேரியன்ஸ், நாங்கள் கொஞ்சம் உங்களோட உயர்ந்தவங்க வெள்ளைக்காரங்க அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை வந்து சதி திட்டத்தை ஒருபுறம் வந்து மனித உரிமை கோட்பாடாக பார்த்தாலும் மறுபுறம் பண்பாட்டு வழியில் தங்களுடைய மேலாதிக்கத்தை, மேலாண்மையை அல்லது தங்களுடைய சுப்ரீமசியை காட்டக்கூடிய வகையில் தான் வந்து அவங்க அதை கொண்டு வராங்க. ஸ்பீவக் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த போஸ்ட் கலோனியலாக இருக்கக்கூடிய சுதந்திர இந்தியாவில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள், இந்தியாவில் மட்டும் இல்லை, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் தான் அவங்க பொதுவாக எடுத்துக்கிறாங்க. அவர்கள் வந்து இந்த ஓரங்கட்டக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பெருவாரியான சபால்டன்னு சொல்லும்பொழுது சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் தான் எடுத்துக்கிறாங்க. மூன்றாம் உலக நாடுகள், பெரும்பாலும் தெற்காசிய நாடுகள் இந்தியாவை குறிக்கிறார்கள். அந்த நாடுகளில் வந்து இந்த புத்திஜீவிகள் வந்து ஒரு புத்திசாலித்தனமான காரியத்தை பட்டதாக சொல்கிறாங்க. அவர்கள் நலனுக்கான பல்வேறு விஷயங்களை வந்து அவர்களால் சாதித்து கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அரசியல் பொருளாதார தளங்களில் வந்து தலையீடு செய்கிறார்கள்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது எல்லா இன்டெலெக்சுவல்ஸும் அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனால் அவங்க சொல்கிறதுபடி நடக்குது. சில சட்டங்கள் கூட சிலருடைய நலன்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆக இம்மாதிரியாக இந்த ஒரு மிடில் கிளாஸினுடைய, அப்பர் மிடில் கிளாஸினுடைய இன்டெலெக்சுவல்ஸ்லேயே மேல்தட்டில் இருக்கிறவங்க அரசியல் ரீதியாக தங்களுக்கான நலன்களை சாதித்து கொள்கிறார்கள். ஆனால் அதே சமயம் வந்து கீழே கிடக்கக்கூடிய இந்த சபால்டனுக்கு நலன்களை பற்றி அவர்கள் வந்து செய்ய முடிகிறதில்ல, செய்யவும் அவங்க யோசிப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு யாருங்க இருக்காங்க, நாங்கள் கூட பார்த்தீங்கன்னாக்க நிறைய நல திட்டங்கள் எல்லாம் அரசாங்கம் செய்யுது, அதெல்லாம் வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கலைன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதையும் தாண்டி கீழே இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலை, கீழே இருக்கக்கூடிய மக்களில் வந்து அழுத்தப்பட்டு கிடக்கிற மக்கள் வந்து பெண்களை வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்துகிறார். அதான் அவங்களுடைய ஃபெமினிசம் கூட. பெண்கள் வந்து குடும்பத்திலையும் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், பணியிடங்களிலும் வந்து அவங்க ஒடுக்கப்பட்டிருக்கார்கள். வந்து நம்ம என்னதான் இன்றைக்கி வந்து பிரம்மாண்டமாக பெண் உரிமை பற்றி பேசினாலும் யதார்த்த நிலை என்பது அப்படி தான் இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலுமே வந்து அவங்க சொல்கிறது தான் யதார்த்த நிலை. என்ன எடுத்தால் விடிய காலில் பெண் தான் எழுந்துக்கிறாள்.
சாதாரண குடும்பங்களில் அவங்க தான் எழுந்து வந்து முன் ஏற்பாடுகளான காஃபி போடுறது பல வேலைகளை அவங்க செய்கிறாங்க. சில குடும்பங்கள் தான் இப்போ மாறிக்கிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இம்மாதிரியான உரையாடல்கள் மூலமாகத்தான் அவை கூட நடக்கின்றன. விளம்பரங்களில் கூட ஆண் காஃபி போட்டு பெண்ணுக்கு கொடுக்கறதுலாம் வந்து இப்போ வந்து இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சென்சிபிலிட்டியை வந்து இன்கல்கேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ரொம்ப சிரமமான ஒரு பண்பாட்டு சூழல் வந்து பெண்களுக்கு இருப்பதாக சொல்கிறாங்க. பெண்கள்லேருந்து எடுத்து பார்த்தாக்கா இன்னொரு விஷயம் பார்த்தாக்கா அதை தாண்டி இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரின சேர்க்கையாளர்கள், அவங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் 3ஆம் பாலினத்தவர்கள், இந்த எல்ஜிபிடிக்யூன்னு நம்ம சொல்கிறோம், லெஸ்பியன் இருக்கிறாங்க, அப்புறம் ஹெட்ரோஜீனியஸ் குரூப் இருக்கிறாங்க, இன்னும் இந்த மாதிரி பைசெக்சுவல் இருக்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறாங்க, குயர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வந்து இப்போ வந்து இணைந்து குரல் கொஞ்சம் ஈன சுரத்தில் முழங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க 10 வருஷத்துக்கு முன்னால் ஸ்பீவக் பேசுகிற பேச்சுக்கும் இப்போ ப்ராக்டிக்கலாக அது வந்து எழும்ப தொடங்கி இருக்கிறது சபால்டனுடைய வாய்ஸ். ஆனால் அது அவங்களால எழுப்ப முடியாத உண்மையான விஷயம். அப்படிலாம் வந்து உரிமைக்காக குரலை வந்து இவங்க வந்து ஹோமோசெக்சுவல்லேருந்து நாங்கள் ஹோமோசெக்ஸு எனக்கு உரிமை வேணும்னு வந்து எல்லாரும் கேட்ட முடியாது. இப்போ தான் ஏதோ ஒரு சில வழக்குகள் வந்து சட்டப்பூர்வமாக சில நீதியும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனித இனத்தினுடைய ஒரு வகை, அது பல்வேறு வகை இருப்பதை வந்து இவங்க திருப்பி சொல்கிறது தான் மார்க்சியத்தால் புரிஞ்சிக்கிற முடியல. ஒரே கிளாஸாக வந்து அது கிரிட்டிக் ஆஃப் ஐடியாலஜின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு எசென்ஷியலிஸ்ட் ஐடியாலஜின்றாங்க. அது என்னன்னாக்கா கொள்கை இருக்குது, அந்த கொள்கையை வந்து ஒரு கருத்தியல் சார்ந்த கொள்கையாக அரசியல் திட்டமாக வைக்கப்படுகிறது என்றால் அது மார்க்சியத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது மனித விடுதலை பற்றி பேசினாலும் கூட 3ஆம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட சபால்டன்களை பற்றி அது பேசுவதில்லைன்னு. இதுதான் இன்றைக்கி வந்து தலித்திசம் வர்சஸ் கம்யூனிஸ்டுக்கான உரையாடலாக இருக்குது. அம்பேத்கருக்கும் மார்க்ஸுக்குமான உரையாடலாக நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்திருக்கிறோம். பேராசிரியர் முத்துமோகன் அவர்களும் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் ராஜா அவர்களும் எழுதிய ஒரு நூல், அதை அறிமுகப்படுத்தும் வகையில் வந்து அதில் உரையாடல்களை சொல்லியிருக்கிறோம். எங்கே கம்யூனிசம் வந்து எங்கே வந்து வேறுபடுகிறது தலித்திய தீர்வுகளிலிருந்து என்பது குறித்த உரையாடல்லாம் இன்றைக்கி நடக்க தொடங்கி இருக்கிறது. அவங்க ஸ்பீவாக தான் சொல்கிறாங்க, அந்த தலித்துக்கள்லேயே சில பல்வேறு பிரிவுகள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு காணொலி மீண்டும் வந்து இவங்களை பற்றி போட்டோம், அருந்ததியர்களை பற்றி ஒரு காணொலி போட்டோம், அருந்ததியம்ன்ற அது குறித்து கருத்தோட்டங்கள்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு வந்து அருந்ததியர்களுக்கான 3% ஒதுக்கீடு குறித்து உரையாடல் வரும்பொழுது அதற்கான எதிர்கருத்துக்கள்லாம் கீழே இன்றைக்கு நிறைய பதிவிடுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்போது என்னென்னா அது கீழே 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 வந்து பிரிவினைகள் வந்து உள்ளே இருக்குது. சபால்டன், அவங்க தான் சபால்டன், அவங்களுக்கு வாய்ஸே இல்லை. அவங்களுக்காக நீங்கள் பேசலாம், இப்போ வந்து மிடில் கிளாஸ் இன்டெலெக்சுவல்ஸ் பேசலாம், ஆனால் அது வந்து ஒரிஜினலான இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அவர்கள் பேசுவதற்கான ஸ்பேஸ் வேணும் டெமோக்ரஸியில். அந்த டெமோக்ரஸி அந்த ஸ்பேஸை கொடுக்காது. பின்னை காலனிய ஆதிக்கம் என்பது வந்து காலனிய நாடுகள் இருந்தபோது ஆதிக்கம் மாதிரி இது ஒரு புது வகை பண்பாட்டு ஆதிக்கமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு ஸ்பீவக் வந்து சொல்கிறாங்க. அதனால் அவங்க அதே சமயத்தில் விடுதலைக்காக வந்து உடனே நம்ம வந்து மார்க்சியத்தினுடைய முழு தத்துவங்களை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாலும் மார்க்சியத்தை ஒதுக்கல. அவங்க அதனுடைய அந்த வர்க்க கோட்பாடுகளை ஓரளவில் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா கூட அதையும் நீட்சியாக பரவலாக போக வேண்டியிருக்கிறது. இன்னும் பண்பாட்டு வழியில் மார்க்சியர்கள் கூட சின்ன சின்ன அடையாள சிக்கல்கள் கொண்ட பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பற்றி வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து இன்று பேசும்பொழுது அடையாள அரசியல் என்பதை வந்து ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அடையாள அரசியல் வந்து இவங்க அதுதான் வைக்கிறாங்க. அடையாள அரசியலை எல்லா ஒடுக்கப்பட்ட மார்ஜினலைஸ்டு செக்ஷனும் வந்து சபால்டன் வந்து பேசுவாங்க. அவங்களுடைய தலைவர்களை முன்னால் வைப்பாங்க, அவர்கள் தத்துவம் என்று சிலரை பிரகடனப்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி சாத்தியப்படாமல் இருக்கிறது என்று அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் அது சாத்தியப்பட்டு வருகிறதை நம்ம வந்து தமிழகத்திலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவற்றை வந்து மார்க்சிய சித்தாந்தம் எந்த வகையில் எதிர்கொள்ள போகிறது என்று கேட்டால் அவங்க வந்து அதுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு கருதுகிறாங்க. இதே மாதிரி இந்த ஓரங்கட்டப்பட்ட சபால்டன் சொன்னாக்க அகதிகளை பற்றி பேசுகிறாங்க, ஏதிலிகளை பற்றி பேசுகிறாங்க, பேப்பர்லெஸ் இமிக்ரெண்ட்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது எந்த வித பேப்பர் இருக்காது, நாடு கடந்து வந்துடுவாங்க. அவர்களுடைய பாடு வந்து இன்னும் மோசமாக இருக்குது. அவங்கள வந்து இன்னும் கடை எல்லையில் நம்ம வைத்து பார்க்குறோம். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் ஏதிலிகள் குறித்த செயல்பாடுகள் நம்ம அக்கறை என்பது பெருமளவுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அந்த வேதனைகளை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்றால் இன்னும் மோசமாக இருக்குது. அந்த இன்றைக்கி ஏதோ சொல்கிறாங்க, நம்ம வெளியிலிருந்து இன்டெலெக்சுவல்ஸுடைய குரலை கேட்டு அரசாங்கமும் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய முனைப்பு காட்டுகிறது என்றாலும் கூட
அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் படுற பாடல்கள்லாம் நாங்கள் மனித உரிமை தளத்திலேருந்து போய் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்போது இந்த சபால்டன்ஸுக்கு என்ன தீர்வு என்றால் அந்த தீர்வை அவர்களாலே கொடுக்கணும். ஆனால் அவங்களால பேச முடியாது. அதற்கான பேசிட முடியாது அவ்வளோ சீக்கிரம். அவங்கள ஒரே நசுக்கிடுவோம். ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறது ஒரு புறம், இன்னொன்று சொல்கிறாங்க ஃபிசிக்கலாக பயமுறுத்தி வைக்கிறது ஒரு நசுக்கல் நடக்கும். இன்னொரு புறம் நாலேஜ் சிஸ்டம் சொல்கிறாங்க, அறிவு சார்ந்த நம்முடைய கட்டமைப்புகள் இருக்குது, அதன் மூலமாக அடக்குமுறையை ஏவுவது. அதில் ரொம்ப பிரதானம் வகிக்கக்கூடியது நம்முடைய நீதி நூல்கள், பழமையான நீதி நூல்களில் இன்றைக்கி கூட நான் படிச்சுக்கிட்டு இருந்த சில புத்தகங்கள். சனாதன தர்மம் குறித்து ஞானகுரு என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் பல பழைய நீதி நூல்களில் என்ன சொல்லியிருக்கின்ற தொகுத்து கொடுத்துருக்காரு. அவர் எதுவுமே சொல்லலை, கமெண்ட்டே பண்ணல. அவர் எனக்கு 370 கொடுத்தாரு. அதை படிக்க நமக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஏனென்றால் ஒரு சில இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே தங்கள் இன மேம்பாட்டுக்காகவும் அல்லது தங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இனத்தினுடைய பாதுகாப்புக்காகவும் மட்டுமே சட்டங்களை ஏற்றி இந்த சபால்டனை எவ்வளவு தூரம் ஒடுக்க முடியுமோ அவ்வளோ ஒடுக்கக்கூடிய சட்டங்களை நீதிக்காக முன்வைத்திருப்பதை இது காமிக்கிறார் அவர். அதை யாருமே மறுக்க முடியாது. அது நாங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட பெரும்பாலான இந்துக்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சொல்ல முடியாது. அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை பேசுங்க, பேசி அது சரியில்லைன்னா சரியில்லை தான். சதி எப்படி ஒழிச்சோம்? அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தூக்கி போட வேண்டிய கட்டாயம் எல்லா குழுக்களுக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. அப்போ அதற்குள்ளே உரையாடல்களை சாத்தியப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஸ்ரீவிவேகனுடைய முன்னெடுப்பாக இருக்கிறது. அது முடியும், சாத்தியப்பட முடியும். எல்லாரும் பேசுகிறன்றது தான் அவங்களுடைய ஆர்வமாகவும் இருக்கிறது. ஆனால் அவங்க வேதனையை பதிவு பண்ணும்போது அவங்களால முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஏதிலிகளுடைய பிரச்சனைகள் பேப்பர்லெஸ் இமிக்ரெண்ட்ஸுடைய ப்ராப்ளம் எல்லா நாடுகள்லையுமே இருக்குது. இன்னும் அமெரிக்காவில் கூட அவங்க 55 ஆண்டுகளாக க்ரீன் கார்டு தான் வச்சுருக்காங்க, பர்மனெண்ட் ஆகலை. அவங்க எப்போல்லாம் எலெக்ஷன் நடக்கிறதோ அப்போலாம் இந்தியாவில் ஓட்டு போடுறாங்க. அவங்க இந்திய பிரஜையாகத்தான் தன்னை வைத்திருக்கிறார்கள். அவங்க இந்திய நாட்டினுடைய பண்பாட்டு சூழல் குறித்து மிகுந்த அக்கறை கொண்ட எழுத்துக்களை மேலை நாடுகளில் எழுதி அது குறித்து விவாதங்களை எழுப்பி வருகிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயமா இருக்குது. காயத்ரி ஸ்பிவாக் வரலாறு எழுதுவது என்பது ஒரு அரசியல் செயல்பாடுன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரியிலே எழுதப்போனால் அது ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்க, பெரும்பாலான வரலாறுகள் ஒரு வர்க்கம் சார்ந்த இன்டெலெக்சுவல்ஸாக தான் எழுதப்படுது. அப்படி எழுதும்போது அவங்க ரொம்ப ட்ரூத்தோடு அதை எழுதுகிறாங்களான்றது கேள்விக்குறியாக இருக்குன்றாங்க. அதனால நிறைய நம்ம புதுசாக அதை விமர்சனம் பண்ணுறோம். இவர்கள் பெரும்பாலும் சபால்டன் பற்றி பேசுறதுனால சபால்டனுடைய, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விஷயங்கள் எதுவும், அந்த அம்சங்கள் எதுவும் பெரும்பாலும் சொல்லப்படுவதில்லைன்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் போது எழுதப்பட்ட வரலாறு மறு சீரமைப்பு செய்யப்படுகிறது, மறுபடியும் எழுதப்படுகிறது, ரீரைட் பண்ணுறாங்க இன்டெலெக்சுவல்ஸ்னால. மறுபடியும் ரீரைட் செய்யப்படுகிறது புத்திஜீவிகளால். அப்படி அந்த ரீரைட் பண்ணுறதுல கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தாக்கா, பூர்ஷுவா கம்யூனிட்டி சேர்ந்த அறிவுஜீவிகள் தான் இருக்கிறாங்க. முதலாளித்துவ சிந்தனையாளர்கள் தான் மேல் மட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது அவங்க இந்த சபால்டன் குரூப்ஸை பற்றி ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுவாங்களான்றது இயல்பாகவே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி என்னால் என்ன செய்ய வேண்டியிருக்குனாக்கா, ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணணுன்றாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா. அது ரீரைட் பண்ணும்போது இன்க்ளூசிவாக எல்லாவற்றையும் உள்ளடக்கி எப்படி வரலாற்றை செய்வது என்பது ஒரு ஒட்டுமொத்த வரலாறு எழுதுகிற ப்ராஜெக்ட் இல்லை. அது ஒரு முறை சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பேராசிரியர் கிருஷ்ணசாமி என்பவரை அழைத்து இந்திரா காந்தி அம்மையார் ஒரு இந்திய வரலாறு எழுதி அதை ஒரு கேப்சூலில் ஒரு மெட்டல் தயார் செய்து ஒரு பெரிய டப்பா அது உள்ளே அடைச்சி பூமிக்கடியில் போச்சுட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் அழிஞ்சு போச்சுன்னா அடுத்து யாராவது பார்க்கும்பொழுது அந்த வரலாறு தெரியலான்றதுக்காக. அதுக்கடுத்து ஆட்சிக்கு இப்போ இருக்கிற பிஜேபி, அப்போ வேறு பேர் இருக்குது, அவங்க வந்த போது என்ன பண்ணாங்க, ஐயோ என்னத்தை எழுதி போச்சாங்கன்னு தெரியல, தோண்டி எடுத்து பார்த்தாக்கா அது ஏதோ ஓரளவுக்கு அந்த வரலாறு இருந்தது. பேராசிரியர் கிருஷ்ணசாமி என்பவர் நாங்கள் அறிந்தவர். அவரோட பேசும்பொழுது என்ன எழுதியிருக்கீன்னு கேட்டோம் நாங்கள். அவர் சொன்னார், இந்த வரலாறு தான் எழுதியிருக்கேன்னு. அவர் ஒரு மிடில் கிளாஸ் இன்டெலெக்சுவல். அவர் தலித்தை பற்றி எழுதிக்க மாட்டார். அவர் இந்த ஒடுக்கப்பட்ட இனங்களை பற்றி எழுத போகிறதில்லை. பெண்களுடைய இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு குறித்து போதுமான அளவுக்கு பதிவுகள் செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை.
அப்போ இந்த மாதிரி வந்து வரலாறில் விடுபட்டு போன விஷயங்கள்னு சொல்லாது. அதை வந்து இன்னொரு பாஷையில் சொன்னால் மறைக்கப்பட்ட விஷயங்கள் என்று கூட சபால்டன் லாங்குவேஜில் சொல்லுகிறார்கள். எங்கெல்லாம் மௌனமாக இருக்கிறார்களோ இன்டலெக்சுவல்ஸ், அதெல்லாம் வந்து கள்ள மௌனம் என்ற வார்த்தையால் கூட இப்பொழுது குறிப்பிடப்படுகிறது. இதெல்லாம் தான் வந்து சபால்டன் ஸ்டடியினுடைய விளைவாக வரக்கூடியது தான். அவங்க ஒரு கோடு போட்டு கொடுத்துட்டாங்க அந்த அம்மையார் ஸ்பீவக். அது இன்றைக்கி வந்து ஒரு ராஜபாட்டையாக மாறி வருவதாக நான் பார்க்கிறேன். இந்த சபால்டன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி எழுதப்பட வேண்டும். அப்படின்னும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, அது வந்து வழக்கமான வரலாறு எழுதும் முறையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் இது வந்து ஒரு குறியீடுகளுக்குள்ளே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து அது உடைக்கக்கூடும். அது வந்து கலைப்படைப்புகளில் வந்து அது சாத்தியப்படுத்துகிறாங்க. அது இப்போ வரக்கூடிய பாடங்களில் பேச்சு வச்சு மனப்பேச்சின்னு ஒரு கேரக்டர் வைக்கிறாங்க. இல்லைனாக்கா வேறு ஒரு குறியீடாக வந்து கிராம தேவதைகள் வைக்கப்படுகின்றன. இந்த ஃபோக்லோர் ஆர்ட் எல்லாமே வந்து என்னென்னாக்கா ஒரு டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஃபார்மேட்டில் இருக்கிறதா ஸ்பீவக் பார்க்குறாங்க. டீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ரெக்வயர்ட். டீகன்ஸ்ட்ரக்ஷனாக கட்டுடைத்தல். யார் கொடுத்ததுனாக்க இந்த வடிவமைப்பை டெரிடா கொடுத்துருக்கிறாரு. அவர் உண்மை அறிய வேண்டும் என்றால் அந்த உண்மை குறித்து நீங்கள் வந்து உடைக்கணுன்றாரு. இந்த உடைப்பு என்பது வந்து வெளியிலிருந்து ஒரு வட்டத்துக்குள் செய்வதை விட உள் வட்டத்துக்குள்ளாகவே செய்ய வேண்டிய அவசியம் இன்டெலெக்சுவல்ஸ் இருக்கின்றார். நீங்கள் ஒரு நேர்மையான புத்திஜீவியாக உங்களை முன்வைக்க விரும்பினால் முதல்ல உங்களை இருக்கிற வட்டத்துக்குள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் உடைக்கணும். உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்கள் சூழலை பற்றி, உங்கள் ஜாதி ஜனங்களை பற்றி, உங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் வந்து விமர்சனங்களை வைக்க தொடங்கணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து புறத்தே ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்டு இருக்கின்ற சபால்டனை பற்றி பேச போகிறோன்னாக்க முதல்ல உங்களை பற்றி பேசுகிறாரு. அதை வந்து சார்த்தர் வந்து பண்ணியிருக்கிறதாக ஸ்பீவக் சொல்கிறாங்க. அப்போ இன்டெலெக்சுவல்ஸ் வந்து ஜென்யூனாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல வந்து தே ஹேவ் டு டீகன்ஸ்ட்ரக்ட் தெம்செல்ஸ். அவங்கள சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து உடைக்கணுன்றாங்க. ஏனென்றால் வரலாறுகளை பார்க்கும்பொழுது விவசாயிகள் போராட்டத்தை உள்ளடக்கிய வரலாறு இல்லை. இந்த மாதிரி எல்ஜிபிடிக்காக போராடக்கூடிய போராட்டங்கள் வந்து உள்ளே இல்லை. அப்புறம் சிறுபான்மையினருடைய குரல்களை எல்லாம் பதிவு செய்கின்ற வரலாறுகள் வந்து மிக சொற்பமாக காணப்படுகின்றன. இப்போல்லாம் ஒரு கூட்டத்துக்கு போனாங்க புத்தகத்தை பரவி விற்பாங்க. வெளியில் புத்தக கடை வச்சுருப்பாங்க. அதில் வரக்கூடிய புத்தக தலைப்புகள் எல்லாம் எனக்கு இந்த தத்துவங்களை நினைவூட்டுகின்றன. நிறைய சிறுபான்மையினர்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து எழுதுகிறாங்க. குறவர் சமுதாயத்தை பற்றி வந்து சில புத்தகங்களை நான் பார்த்தேன். அவங்க வாழ்க்கை வரலாறு, அவங்க பிரச்சனைகள், இப்படி இதை வந்து ஒரு ஹை கிளாஸ் இன்டெலெக்சுவல் எழுதும்பொழுது அதில் வந்து ஒரு உண்மை புலப்படாது என்று அவர்கள் கருதுகிறார்கள். மற்றொரு விஷயத்தை சொல்கிறாங்க. முதலாளித்துவம் என்பது இந்தியாவில் சுதந்திரம் வரும்போது அதுவும் ஒட்டிக்கிட்டே வருது. அது சுதந்திரத்தையும் முதலாளியத்தையும் பிரிக்க முடியாது. அதற்கு முன்னால் நிலப்பிரபுத்துவம் இருக்கிறது. நிலத்தை அண்டித்தான் வந்து வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, பொருளாதாரம் அமைந்திருக்கிறது. இந்த நிலப்பிரபுத்துவ வாழ்க்கையிலிருந்து முதலாளியத்திற்கு இந்தியா மாறும் பொழுது அதை வந்து எப்படி ஒரு புதிய காலனியத்திற்கு உள்ளாக்கியது, அதற்கு ஒப்புக்கொள்ள வைத்தது மக்களை, பெருவாரியான மக்களை வந்து இம்மாதிரியான வாழ்க்கை முறைக்கு ஒரு ஜனநாயகம் என்ற பெயரிலே வைக்கப்பட்டுள்ள இந்த சுதந்திரத்திற்கு எப்படி பொதுமக்கள் அனைவரும் மனமோந்து ஒப்புதலை கொடுத்தார்கள். இதை எப்படி வந்து அந்த முதலாளியும் சாத்தியப்படுத்தியது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி தேவைன்றாங்க. ஏனென்றால் அது உண்மையிலே பாருங்களேன், நமக்கு வந்து நிறைய இமேஜஸை வந்து பில்டப் பண்ணாங்க. அது பிளான் பண்ணி பண்ணுறதில்லை. அந்த இன்டெலெக்சுவல்ஸ்கிட்ட அதுதான் கிடைக்கும். அதை வந்து பெரும்பாலும் வந்து குரல் எழுப்ப முடியாமல், சிந்திக்க முடியாமல், தங்களுக்கென ஒரு புதிய புரிதல்கள் எதுவும் இருக்க வாய்ப்பே இல்லாத ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து மேலிருந்து கொடுக்கின்ற அந்த அதிகாரத்தின் வடிவமாக கொடுக்கப்படுகின்ற வரலாறு அல்லது சொல்லாடல்கள், வாழ்க்கை முறைகள், இவைகளைத்தான் அவர்கள் ஏற்கின்ற ஒரு சூழல் இருக்குது. அதுதான் வந்து இவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்போ வரலாறு என்பதை வந்து கட்டுடைக்கப்பட வேண்டும். வரலாறு ஹிஸ்ட்ரி மஸ்ட் பி டீகன்ஸ்ட்ரக்டட் அப்படின்றாங்க. அப்போ தான் வந்து இவங்களுடைய பொசிஷன் என்னன்னு தெரியும். அதில் வந்து சபால்டனுடைய குரல்களும் வரலாறும் பேசப்பட வேண்டும்ன்றாங்க. வரலாறு உடைக்கும் பொழுதுல வரும். இப்போ இனங்களுடைய வரலாறுலாம் இப்போ தான் நிறைய பேச தொடங்கி இருக்கிறாங்க. சாதிகளை நம்ம இனம்னு வச்சுட்டா கூட வெவ்வேறு சாதியுடைய வரலாறுலாம் பதிவு பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இந்த தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இன அடையாளத்திற்குள் கூட எத்தனை சாதிகள்,
எவ்வளவோ வடிவத்தில் வந்து வாழ்க்கை முறைகள் இருக்குது. சாமி கும்பிட்ற விஷயத்தில் வந்து மிக மிக நுட்பமான விஷயங்கள் எல்லாம் புதைந்திருப்பதை வந்து ஆய்வாளர்கள் வந்து இன்றைக்கி வெளில கொண்டு வராங்க. அதுக்கு நம்ம அழகர் கோயில் என்ற புத்தகத்தை எழுதிய தோப்பாவனுடைய அந்த 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 புத்தகத்தை பற்றி தான் பேசுகிறோம். அதற்கு நம்ம வந்து பரமசிவம் அவர்கள் எழுதிய அழகர் கோயில் புத்தகத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அவருடைய எல்லா புத்தகங்களுமே இந்த வேலையை தான் பார்க்குது. பண்பாட்டு அசைவுகள் எழுதியிருக்காரு. இந்த பண்பாட்டு அசைவுகளை உருவாக்கக்கூடிய கூறுகளை எல்லாம் எடுத்து போடணுன்றாங்க. அதை வந்து பரமசிவம் பண்ணியிருக்கிறார். அவர் குறித்து ஒரு முழு காணொளி செய்வதாக இருக்கிறேன். அப்போ அந்த அந்த மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கிட்டாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய கதைகள், சொல்லாடல்கள், கதையாடல்கள், நடைமுறைகள் அதெல்லாம் வந்து வரலாறுக்குள்ளே வராது. மைக்ரோ காம்பனன்ட்ஸை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறது இல்லை. இப்போ அழகர் கோயில் வரலாறை படிக்கும் பொழுது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சாதிகள் அல்லது வெவ்வேறு மக்கள் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறைகள், அவர்கள் எப்படி இந்த கோயிலோட கனெக்ட் ஆகிறாங்கன்ற விஷயம் எல்லாமே வந்து அதில் எழுதியிருக்காரு. அற்புதமான ஒரு நூல். நண்பர்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இதெல்லாம் தான் வந்து காயத்ரி ஸ்பிவாக் சொல்கிறாங்க. வரலாறு என்பது வந்து மேலிருந்து கீழே கொடுப்பதாக இருந்தது. இப்பொழுது கீழிருந்து மேலே எழுதப்பட வேண்டும். கீழிருந்து எழுதப்பட வேண்டும் என்பதற்காக தான் பல்வேறு விதமான ஆய்வுகள் எல்லாம் வந்து மேற்கொள்ளப்படி வருகின்றன. இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இவங்க வந்து மகாஸ்வேதா தேவி என்ற மிகப்பெரிய எழுத்தாளர் இருந்தாங்க. அவங்களுடைய கதைகளை வந்து மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. அதில் வந்து அந்த கதைகளை மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது திரௌபதினு ஒரு கேரக்டர், ஒரு கதை வருது. அந்த கதையை முழுக்க நான் சொல்ல இயலாது. அதில் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு ரெவல்யூஷனரி கேர்ளாக இருக்கிறார், ஒரு புரட்சிக்கார பெண்மணியாக இருக்கிறார். அது நக்சலைட் மூமெண்ட்டு அந்த மாதிரி பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள் ஆஃப் தி அப்ரஸ்ட் அதை பற்றி சொல்கிறாங்க. இனி கூட வந்து சத்தீஸ்கரில் நடக்கூடிய போராட்டங்கள், தெலுங்கானாவில் நடக்கூடிய நக்சலைட் போராட்டங்கள், இதை எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நமக்கு. அவங்கெல்லாம் யாராக இருப்பாங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மாவோயிஸ்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா பெரும்பாலும் வந்து ஏழ்மையிலேயே கிடக்கக்கூடிய விவசாய மக்களாக இருக்கிறாங்க, இல்லை நகர வனத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க, அவங்க வனத்துக்குள்ளேயே வாழ்க்கையை நடத்துனவங்களாக இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய குரலை பதிவு செய்யும் பொழுது தான் அல்லது அதற்காக தங்கள் உரிமைகளுக்காக அவர்கள் எழுந்து நிற்கும்போது தான் வந்து இந்த சமுதாயம், நம் பெருவாரியான இன்டலெக்சுவல் சார்ந்த சமுதாயம் அவர்களை வந்து ஒரு முத்திரை குத்துறோம், அவங்க நம்ம சட்டத்துக்களை உள்ளே கொண்டுறோம். இதுதான் இது ஒரு விதமான அடக்குமுறையாகத்தான் இருக்கிறது. அப்போ இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ உள்ளிருந்து உடைக்க வேண்டும் சொல்கிறது வந்து இதையெல்லாம் யார் பேசுவது? அந்த வாழ்க்கை முறையை பற்றி நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அப்போ இந்த மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து மைக்ரோ கல்ச்சரை ரொம்ப குட்டி குட்டியாக நிறைய விஷயங்களில் இருக்குது. அதை வந்து புரிந்து கொள்ளும்போது தான் வந்து மனித மாண்புகள் வந்து மேம்பட சாத்தியமாகும். இது வந்து எல்லாவற்றையும் ஒரே குடையுங்க, நாமெல்லாம் இந்தியர்கள், பாரத் தாயின் புதல்வர்கள் அப்படின்றதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவங்களுக்கு ஸ்பீவக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவரவர்கள் வந்து வெவ்வேறு விதமான அடையாள கூறுகளோடு இருக்கிறாங்க. இதுதான் போஸ்ட் மாடர்ன் ஃபிலாசபி, டெரிடாவுடைய ஃபிலாசபிலையும் லெட் அஸ் செலிப்ரேட் த டிஃபரன்ஸ். இட் இஸ் நாட் த யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம எல்லாம் இணைந்து நிற்போம்ன்றது இல்லை, இணைந்து தான் இருக்க போகிறோம். ஆனால் வேற்றுமையை வந்து நம்ம வந்து கொண்டாடுவது, உங்களுடைய அடையாளம், உங்களுடைய வேற்றுமை, உங்களுடைய நீங்கள் ஒரு மலை இனத்தை சேர்ந்தவர்கள், உங்களுடைய பண்பாடு, இந்த விஷயங்களெல்லாம் வந்து அதற்குரிய மரியாதையை கற்றுக்கொள்வது. நான் எனக்கு இருக்கிற பண்பாட்டை நீங்கள் கற்றுக்கொள்வது. என்னுடைய பண்பாடு என்பது உங்களுடைய உரிமைகளை நெசுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி மதிக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த அளவுலையும் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு ஆரிய பண்பாட்டிலிருந்து வந்ததாக அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆரியர்கள் எப்படி வந்து தங்களுடைய பண்பாட்டை வந்து மேலாதிக்கத்தில் உள்ளடக்கி இங்கே வந்து சபால்தனை வந்து கை கொண்டார்கள் என்பதையும் கூட அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து சமூக களங்களில் நிறைய பேசப்பட்டு விட்ட விஷயங்கள் தான். ஆனால் வந்து அவங்க முன்னாலே தொடங்கிட்டாங்க. அதை தொடங்கி ஒரு அகடமிக் சர்க்கிளில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம புற வெளிகளில் நிறைய பேசுகிறோம். இந்த விஷயங்களை வந்து ஒரு கல்லூரிகளுக்குள்ளே விவாதம் பண்ணுறதில்லை. அது இனிமேல் பண்ண முடியுமான்ற டவுட்டாக இருக்குது. ஏனென்றால் வந்து கல்வி கொள்கைகளை வந்து அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. தத்துவங்களெல்லாம் வந்து கூர்மையான முறையிலே பேசப்படுது. அப்படி பேசப்படும்பொழுது அந்த மாணவர்கள் மீது கூட வழக்குகள் வருகின்றன அல்லது தாக்குதல்கள் வருகின்றன. அப்போ இந்த மாதிரியான ஒரு கூர்மையான இது சிந்தனைகளை கொடுப்பது என்பது எப்படி புரிஞ்சுக்கணுனாக்க, ஏதோ பழைய வரலாறை தோண்டி சண்டை போடுறாங்கன்றது அல்ல. இது வந்து அவரவர்களுக்குரிய நீதியையும் நியாயத்தையும் கொடுப்பதற்கான புரிதலை உண்டாக்குவது. அந்த அளவுக்கு தான் புரிஞ்சுக்கணும். இல்லைப்பா இவன் என்னப்பா இது பழைய கதையை எடுத்துகிட்டு வந்து சண்டை போட வர அப்படி நோக்கத்தில் வரவங்க இருப்பாங்க. அப்படி சொல்ல இவங்க வந்து நேர்மையாக பேசுகிறதுக்கு பேசுகிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க,
இந்த சபால்டனுக்காக பேசி, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்பி வரலாறு எழுதி பேசியிருக்கிறாங்களே, அவங்க வந்து சரியான முறையில் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்களான்றது வந்து சந்தேகத்துக்குரிய விஷயந்தான். அது செய்யவும் முடியாதுன்றாங்க. அதனால தான் தலித் இலக்கியங்கள் எழுதும்போது சொல்கிறாங்க, தலித்துகளால் தான் தலித்தினுடைய வலியை வந்து சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை கொண்டே வந்து தலித் பிரச்சனைகளை ஒரு நான் தலித் எழுதும்போது அதற்கான எதிர்ப்பு குரல்களும் அங்கேயே கிளம்புறதை பார்க்குறோம். இது சரியாக தவறான்றது வந்து விவாதத்துக்குரிய விஷயந்தான். ஆனாலும் கூட மற்றவர்கள் பேசினாலும் கூட அவர்களை உள்ளடக்கித்தான் அதை செய்ய வேண்டியதை தவிர அவங்கள வெளில நிற்க வச்சு நம்ம மட்டும் பேச முடியாது. இது பெரும்பாலும் வந்து இந்த கிராமப்புறத்துக்கு போவாங்க, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கொண்டு வருவாங்க, அதை வச்சுட்டு ஒருத்தர் பேசுவார், இல்லை புத்தகம் எழுதுவார். அதை வந்து கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராண்டாங்க. பெரும்பாலும் நமக்கு தமிழில் கூட பார்க்குறேன்னா அதை வந்து ஏதோ ஒரு ஆய்வு மாதிரி போயிட்டு வந்து எழுதுவாங்க. பிஹெச்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் அதோட ரொம்ப மோசமாக இருக்கும் பார்த்தாக்க. அப்படியே டேட்டா அனாலிசிஸ் கன்க்ளூஷன் ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. அது உள்ளார்ந்து சென்று வந்து அந்த மக்களோடு வாழ்ந்து பெற்று அதை வந்து பதிவு செய்வதற்கு வந்து ஒரு நேர்மை வேணுன்றதை வந்து இந்த இடத்துல ஸ்பீவக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதான் போஸ்ட் கலோனியல் ரிசர்ச்ன்றது அப்படி தான் இருக்குன்றாங்க. இப்படியாக ஸ்பீவக் வந்து நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய தாராள பொருளாதாரம், தாராளமயவாதம் சொல்லுவாங்க. இந்த லிபரல் எக்கானமி நம்ம வார்த்தை தான் நல்லா இருக்குது. அது ஒரு டிரான்ஸ்நேஷ்னல் எக்கானமியாக இருக்குது. அங்கிருந்து நிதியானது வந்து சர்வதேச அளவில் வந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து இங்கே வருது, இங்கிருந்து அங்கே போகுது. அதனால் யாரோ வந்து இந்த சந்தையை வந்து தீர்மானிக்கிறார்கள். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு சந்தையினால் ஒடுக்கப்பட்ட சபால்டன்ஸ் இருக்கிறாங்க, அவர்களை பற்றி இப்போ பேச வேண்டியிருக்கின்றாங்க. கார்ல் மார்க்ஸ் ஏற்கனவே வந்து தொழிலாளர் வர்க்கம் பற்றி பேசியிருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டுடைய தொழிலாளர்களை பற்றி பேசியிருக்கிறார். இவங்க சொல்கிறாங்க, அன்றைக்கி இருந்த வந்து முதலாளித்துவம் வேறு, இன்றைக்கி வந்து ஹை கேபிட்டலிசம் வந்துருச்சு. முதலாளியை வந்து உச்சக்கட்ட முதலாளித்துவம் இது கார்ப்பரேட்டு முதலாளித்துவம் இந்த கார்ப்பரேட் முதலாளியத்தினால் வந்து ஏற்படுகின்ற சிக்கல்களை வந்து புரிந்து கொள்வதற்கு புதிய அணுகுமுறைகள் தேவைப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய அணுகுமுறைகள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து எப்படி வந்து இந்த கார்ப்பரேட் முதலாளித்துவத்தின் கீழே வந்து அணுகப்படுகிறார்கள், ஆக்கப்படுகிறார்கள் பார்க்குறாங்க. எப்படி மேலாதிக்கத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அதாவது யூனியன் வச்சுக்கிற முடியாதுன்றது, ஒரு தேசத்தில் இன்னொரு தேசத்துக்கு இடப்பயிற்சி செய்வது என்பது, அவர்களுடைய வெறும் ஸ்கில்டு ஒரு மெக்கானிசமாக ஒரு மிஷினாக மட்டுமே அவங்கள பார்க்கறதுன்றது, இப்படி பல்வேறு சிக்கல்கள் வந்து இன்றைக்கு வந்து ஏராளமாக இருக்கிறது. இப்படி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து நடக்குது. அப்போது புதிய அணுகுமுறை என்பது வந்து தேவைப்படுகிறது என்று அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சபால்டனில் வந்துடுறாங்க. நம்ம ஒரு புறம் வந்து இன ரீதியாக சாதி ரீதியாக கீழ்த்தள்ளப்பட்ட மக்கள், இன்னொரு புறம் நவீன பொருளாதாரத்திலே நெசுக்கப்பட்டு கிடக்கின்ற தொழிலாளி வர்க்கமானது இருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டிரான்ஸ்நேஷ்னல் கேபிட்டலிசம் சொல்லும்பொழுது ஒரு நாடு விட்டு நாடு வருகின்ற இந்த கேபிட்டல் சர்வதேச நிதி என்பதை வந்து வரும்பொழுது கூடுதலாக வந்து பாதிப்புக்கு உள்ளாகின்ற சபால்டன் யாருன்னு பார்த்தா பெண்கள் தான் சொல்கிறாங்க. பெண்களுடைய அந்த உழைக்கும் உடலானது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. 14 மணி நேரம் வேலை பார்க்கணுன்றாங்க. உங்களுக்கு தெரியும், அது அந்த சட்டம் கூட 14 மணி நேரம் வேலை பார்க்கலான்னு வந்து அரசு வந்து சமீபத்தில் கொண்டு வந்துச்சு. எதிர்ப்பு குரலினால் வந்து அது சீர் செய்யப்பட்டது. ஒவ்வொரு முறையும் வந்து உச்சகட்ட பூர்ஷுவாக்களுக்காக, முதலாளிகளுக்காகவும் அல்லது அப்பர் கிளாஸ் இன்டெலெக்சுவலுக்காகவும் அந்த நலன்களுக்காகவுமே வந்து அரசு வந்து நிறைய சட்டங்களை டக்குன்னு கொண்டு வரதை நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து அடக்குமுறையை உள்ளடக்கிய சட்டமாக கூட இருக்கக்கூடும். அதை வந்து எதிர்ப்பதற்கான குரல் என்பது வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து எழுவதற்கு வந்து உதவி செய்ய வேண்டியது உண்மையான ஒரு ஒருங்கிணைந்த புத்திஜீவின்னு சொல்லுவார். ஆர்கானிக் இன்டெலெக்சுவல் கிராம்ஷி சொல்லுவார். அவருடைய வேலை வந்து அதுவாக தான் இருக்குன்றாங்க. அப்போ இந்த ப்ரொடக்டிவ் பாடிஸாக இருக்கக்கூடிய அந்த விமனை வந்து அது கூடுதலாக சுரண்டுகிறது இந்த கேபிட்டலிசம்ன்றது. அப்போ இதையெல்லாம் வந்து கணக்கில் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த சபால்டன் என்று சொல்லக்கூடியவங்க வந்து பலவிதமான தன்மை கொண்டவர்களாக பல விதங்களிலே வந்து இன்று இருக்கிறார்கள் என்பதுதான் வந்து ஸ்பீவக் சொல்கிறாங்க. அவங்க தொடர்ந்து
ஆக்டிவிஸ்டாக வந்து அவங்க வந்து பெங்காலில் வந்து விவசாயிகளோட இணைந்து செயல்பட்டுருக்காங்க, வேறு சில ஒடுக்கப்பட்ட மக்களோட குரல் கொடுத்துருக்குறாங்க, அவர்களுக்காக பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக பேசும்பொழுது அது வந்து சரியாக இருக்குதான்றதை வந்து அவங்க வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க பல முறை. அப்படி ஒரு உண்மையான ஒரு ஈடுபாடோடு வந்து அவங்க வந்து ஃபிலாசபியை வந்து சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, எல்லாத்தோடையும் சைக்காலஜி எல்லாத்தோடையும் இணைத்து ஒரு நவீன காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு தத்துவ அமைப்பை வந்து முன் வச்சுருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் போஸ்ட் கலோனியல் ஃபிலாசபின்றாங்க, அவங்கள வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் உடைச்சி பார்க்கும்போது தான் அந்த உண்மை தெரிய வரும். அதாவது இவங்க சொல்கிறாங்க, ஹெபர்மாஸ் தான் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு அறிவுக்கு பின்னாலும் யாருடைய நலனோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. நம்ம இதை கஷ்டப்பட்டு படிக்கிறோம். இந்த படிப்பு என்பது ஒரு அறிவாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அந்த அறிவினால் பலன் பெறக்கூடிய ஒரு வர்க்கமானது மறைமுகமாக இருக்கும். அது யாருடைய நலனுக்காகவோ இந்த கல்வியானது கொடுக்கப்படலாம் அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த நலன்கள் யாருடைய நலன்களுக்காக என்பதை அறிந்து கொண்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய உரையாடல்கள் வந்து பரவலாக தேவைப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு வந்து அகடமிக் சர்க்கிளில் தேவைப்படுது அவங்க சொல்கிறாங்க, வெளிநாடுகளில் நடைபெறலாம், இங்கே அது இம்பாசிபிள். ஜேஎன்யூவில் நடக்கும்போது இப்போ அந்த மாணவர்கள் மீது தாக்குதல்கள் நடக்குது, வழக்குகள் போடப்படுகிறார்கள். பல்வேறு யூனிவர்சிட்டிஸில் எல்லாமே சைலண்ட் ஆயிடுச்சு. பல்வேறு கல்வியகங்களில் வந்து போலீஸுகளை வரவழைத்து மிரட்டல்கள் நடக்கின்றன. அப்படிலாம் ஒன்றும் சப்ஜெக்ட் பேஸ்டாக டிஸ்கஷன்ஸ் இல்லை. ஒரு ஆதிக்கமானது வந்து பரவிக்கொண்டே வருகிறது என்பதை நான் பார்க்குறேன். அது ஒரு இருள் மாதிரி, அறிவு உலகத்தில் ஒரு இருள் பரவி கொண்டிருக்கிறது. ஸ்பீவக் மாதிரி நிறைய ஸ்பீவக்கள் தேவைப்படுகிறார்கள். நாம் கூர்மையாக அவங்களுடைய கட்டுரைகளை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம கூர்மையாக விஷயங்களை கவனிக்க கூடும் என்று நம்புகிறேன். இந்த அளவிலே இதை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.